ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எந்த நேரத்திலையும் எந்த மனுஷனுடைய காலையும் விழக்கூடாது. சில மனைவிகள் அப்படிதான், தன்னுடைய கணவனார காலில் விழுற வரைக்கும் அந்த பிரச்சனையை தொடருவாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அவங்களுடைய காலில் போய் பிடிப்பாங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா, இப்படி என்ன விட்டுருங்கப்பா, இந்த மாதிரி. அப்போ ஒரு மனுஷன் உங்களுடைய காலில் விழுற வரைக்கும் நீங்க இருதயத்தை கடினப்படுத்துனீங்கன்னா அந்த காயம் ஆறவே ஆறாது. தமிழ்நாடு இதை பொறுத்த வரைக்கும் சில மனைவி தன்னுடைய கணவனுடைய காலில் பிடிச்சு அதை ஒரு பெரிய விஷயமா கூட எடுக்க மாட்டாங்க, அதை பாக்கியமா இருக்கிறவங்க கூட இருக்காங்க. டக்குன்னு போய் ஏங்க மன்னிச்சிருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனா ஒரு மனைவி ஒரு கணவனை காலில் விழ வைக்கிறது அப்படின்றது உண்மையிலே அது பெரிய ஒரு காயம். அந்த காயத்தை நீங்க என்னதான் பண்ணினாலும் அந்த காயத்தை ஆற்ற பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். கணவன் காலில் பிடிச்சு மன்னிப்பு கேட்கிற அளவிற்கு ஒரு மனைவி எப்படி விட்டு வைக்கலாம்? இல்லைன்னா ஒரு மனைவி தன்னுடைய காலை பிடிச்சு கெஞ்சுற அளவிற்கு அது இறங்க வேண்டாமா? அதுக்கு முன்னாடியே உங்க மனசு இறங்க வேண்டாமா? அது இல்ல வேணாம், அப்படியெல்லாம் நான் ரொம்ப கடினமான ஆளெல்லாம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் பண்றேன், அதுக்கப்புறம் நான் செய்யறேன். இது ரொம்ப உச்சகட்டம். கர்த்தருடைய கோபம் தலை மேல வர்றதற்கு உங்களுடைய வைராக்கியத்தினுடைய உச்சகட்டம். இன்னொரு மனுஷன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்றது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆகவே ஆகாது. அதுவும் தகப்பன், அப்பா என் காலில் விழணும், அம்மா என் காலில் விழணும். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கிறேன்றதுக்காக தப்பா நினைக்காதீங்க. அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க வாழ்க்கையில எந்த நேரத்திலும் நீங்க உயர முடியாது. மனைவிக்கு சொல்றேன், கணவன் பிரதருக்கு சொல்றேன், உங்க கணவனார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னா நீங்க தயவு செய்து இல்ல, வேண்டாம், அவ்வளவு கல்லஞ்சிக்காரன் நான் கிடையாது, நீங்க என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நான் இறங்குவேன் அப்படின்னா இந்த இடத்துல தயவு செய்து நீங்க நிக்காதீங்க, அந்த அளவிற்கு போகாதீங்க. ஏன்னா நாம் செய்த தவறு அதிகமான தவறு. கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிக்காமல் இருப்பார். ஆனால் நம்ம யாருமே இந்த உலகத்துல ஜீவனோட வாழ முடியாது. ஆனா கர்த்தர் எனக்கு மன்னித்திருக்கிறது 1 2 அல்ல, 1000ங்களை கர்த்தர் எனக்கு மன்னிச்சிருக்கிறாரு, லட்சங்களை மன்னிச்சிருக்கிறாரு. அதனால நான் எல்லாருக்கும் மன்னிக்கிறவனாகவே இருப்பேன். ஹல்லேலூயா.